இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல்ல பாடம் 2 பி தொகுதி தனிமங்கள்ல 5 பார்ட்டா வீடியோ போட்டிருக்கோம். இது 6வது பார்ட்டு. இது வரைக்கும் 33 வினாக்களை பார்த்துருக்கோம். இன்னும் கடைசியா 2 வினாக்களை பார்த்துட்டு பாடத்தை முடிக்க போறோம். வாட் ஆர் ஜியோலைட்ஸ்? 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அதனுடைய ஃபார்முலா கேட்கலாம், யூசஸ் கேட்கலாம். அப்போ ஒரு 2 மார்க்னா ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா கூட வாட் ஆர் ஜியோலைட்ஸ் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிக்கேட் அப்படின்றத வார்த்தை. அது 2வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. தே ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். அப்போ சோடியம் ஆக்சைடா இருக்கு Na2O, அலுமினியம் அதனுடைய ஆக்சைடா இருக்கு Al2O3, சிலிக்கன் அதனுடைய ஆக்சைடா இருக்கு SiO2. ஹைட்ரேட்டட்னு சொன்னா .H2O. இவ்வளவு தான் ஃபார்முலா. Na2O டாட் Al2O3 டாட் X SiO2 டாட் Y H2O. 1 மார்க் கிடைச்சிச்சு. சரி, இதுல என்ன ஆட்டமெல்லாம் இருக்கு அப்படின்னா சோடியமும் வாட்டரும் வந்து ஃப்ரீயா இணைஞ்சிருக்கும். அது அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா 4th பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் எஸ் 3rd பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. ஜியோலைட்ஸ் ஹேவ் போரஸ் ஸ்ட்ரக்சர். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னாவே தொலையா இருக்கு. லைக் அணிக்கும் தேன்கூடு. அந்த கூட்டுல தேன் சேகரித்துக்காக அந்த உள்ள தேனி போய் வர மாதிரி துளை போன்ற அமைப்பு இருக்கும் பாருங்க, அதுதான் போரஸ். அப்போ ஜியோலைட்ஸ் ஹேவ், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்கே வரல, 3rd பாயிண்ட் பேசுறேன். ஜியோலைட்ஸ் ஹேவ் போரஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் monovalent sodium ions and water molecules are loosely held. லூஸா பிணைஞ்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா இப்போ கடைசி பாயிண்ட்ல சொல்ல போறோம். ஜியோலைட் எதுக்கு பயன்படுதுன்னா நீரிலோடுல நிரந்தர கடினத்தன்மை நீக்க பயன்படுது. டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்க்கு ரீசன் என்ன? டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் குளோரைட்ஸ்ன்ட்டு நீங்க 11th படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். இப்போ நீர்ல சார், நீர் வந்து உப்பு தண்ணி சார். உப்பு தண்ணினா உப்பு இருக்கு. என்ன உப்பு இருக்கு? கால்சியம் மெக்னீசியம் குளோரைட்ஸ் இருக்கு. அப்ப அந்த உப்பு நீக்கத்துக்கு என்ன பயன்படுத்துறோம்? இதைதான் பயன்படுத்துறோம், ஜியோலைட்டை பயன்படுத்தும் போது என்னன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளால பதிலீடு நடக்கும். அதனாலதான் சோடியம் அயனிகளும் நீர் மூலக்கூறுகளும் இலகுவாக பிணைக்கப்பட்டிருக்கும். லூஸ்லி ஹெல்ட் வித் த மாலிகுல். அப்போ இப்போ வாங்க அது ரெண்டுத்தையும் லூஸா பிணைஞ்சிருக்குன்னா மற்ற தனிமங்கள் அலுமினியம் சிலிக்கன் வந்தா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஜியோலைட்ஸ் ஆர் 3-dimensional crystalline solids containing aluminum, silicon and oxygen in a regular 3-dimensional network. சரி, யார் இருக்காங்க? அலுமினியம், சிலிக்கன், ஆக்சிஜன் அப்படின்றது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை எழுதிடலாம். அடுத்து 4th பாயிண்ட் வந்தீங்கன்னா ஜியோலைட்ஸ் ஆர் 3-dimensional crystalline structure that லுக்ஸ் லைக் எப்படி இருக்கு? அணிக்கோம், தேன்கூடு மாதிரி இருக்கு. நெட்வொர்க் இன்டர் கனெக்டட் அந்த டனல்ஸ் அண்ட் கேஜஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். டனல் கேஜஸ் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க படத்துல. படம் வரையணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் என்னென்ன தனிமங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்னு. அதுல சோடியமும் வாட்டரும் இலகுவாக பிணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன? ஜியோலைட்ஸ் இஸ் யூஸ் டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். சரி, இது ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரலாம். அப்ப இந்த பாடத்துல நம்ம 5 மார்க் கொஸ்டின் சொன்னது எதெல்லாம் இருக்கு? அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், டைபோரேன், சிலிக்கேட்டு, ஜியோலைட். சரியா, டைரக்டா வந்தா. ஆனா இது வரைக்கும் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் வெரி ரேர். அட்டெம்ப்ட் எக்ஸாம்ல ஒன்னா கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்ல டைரக்ட் 5 மார்க் இந்த லெசன்ல வந்ததே கிடையாது. ஸோ கடைசியா ஹெச்ஓடி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஹெச்ஓடி கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்கன்னா கணக்கு மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருக்கிறது நான் 35 கொஸ்டின் முடிக்கணுன்றதுனால அங்கே கொடுத்து வச்சிருக்கேன். CO இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். நான் ஏற்கனவே சொன்னோம் சிஓடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜனும் சேர்ந்து ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்றோம். கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனும் சின் கேஸ்ன்னு சொல்றோம். இது வந்து இண்டஸ்ட்ரியல்ல ஃபீல் யூஸ் ஆகுது. கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் ஆகுது. கார்பன் மோனாக்சைடு வந்து லிகாண்டா யூஸ் ஆகுது 5th லெசன் கான்செப்ட் பிரகாரம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல. ஓகே, இதெல்லாம் 1 மார்க்ஸா? எதுனா ஒன்று பிரிஞ்சு கேட்கலாம். ரைட் யூசஸ் ஆஃப்
கார்பன் மோனாக்சைடுனா 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். அதை ஆக்சுவலாக கொஸ்டினாக கொடுக்கல. இப்போ கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை ஆன்சர் சொன்னால் இது ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இந்த ஈக்குவேஷன் இருக்குது. அயன் ஆக்சைடு Fe2O3 கார்பன் மோனாக்சைடை ட்ரீட் பண்ணும்போது அப்போ இதில் 3 ஆக்சிஜன், வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ 3 ஆக்சிஜனை போனோம், அப்போ 3 கார்பன் மோனாக்சைடு எடுத்து ட்ரீட் பண்ணிங்கன்னா அப்போ போயிட்டு 2 இரும்பு கிடைக்கும் ப்ளஸ் 3 CO2. அந்த ஈக்குவேஷனை அழகாக எழுதிடலாம். அடுத்தது அந்த கணக்குகளை கொஞ்சம் படிங்க. ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட். செகண்ட் பீரியட்ல யார் ஸ்டார்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹைட்ரஜனும் ஹீலியம் இருக்கு. செகண்ட் பீரியட்ல யார் ஸ்டார்ட் பண்றாங்க? லித்தியம். அப்போ செகண்ட் பீரியட் அல்கலி யாரு? அவனுடைய ஹைட்ரைட் யாரு? ஏ. அப்போ உனக்கே தெரியும், செகண்ட் பீரியட்னு சொன்னா யார் ஸ்டார்ட் பண்ணா? லித்தியம். அப்போ லித்தியத்துடைய ஹைட்ரைட் தான் ஏ. அப்போ வெறும் ஆன்சர் மட்டும்தான் தேவை. பக்கத்துல ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, பட் ஈக்குவேஷன் எனக்கு தேவையில்லை. லித்தியம் ஹைட்ரைட் ஏ. ஆன் ரியாக்ஷன் வித் காம்பவுண்ட் பி. காம்பவுண்ட் பி எதுவுமே கொடுக்கலையே சார் அப்படின்னா சி என்ன சொல்றான் பார், டு கிவ் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்றான். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, லித்தியம் போரோஹைட்ரைடு எல்லாம் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா டைபோரேன். ஆமா, அந்த பாடம் படிக்கும் போது டைபோரேன் ரெடியூசிங் ஏஜென்ட்டா படிச்சிருக்கீங்க. அப்போ லித்தியம் ஹைட்ரைடு ரியாக்ட் வித் டைபோரேன் B2H6 gives லித்தியம் போரோஹைட்ரைடு LiBH4. அப்போ ஏ என்னது, பி என்னது, சி என்னன்னு அந்த ஈக்குவேஷன் வச்சு எழுதிட்டா முடிஞ்சது. அடுத்தது டபுள் சால்ட். டபுள் சால்ட் யாரு? பொட்டாஷாலம். அதனுடைய ஃபார்முலா தெரியுமா? எஸ் தெரியும். K2SO4.Al2SO4 thrice dot 24H2O. சரி, அது எந்த பீரியட்ல இருக்கு? ஃபோர்த் பீரியட் அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்றான். டவுட்டே இல்லை. அல்கலியில ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் குரூப்ல யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு லித்தியம், தேர்ட் பீரியட்ல சோடியம், ஃபோர்த் பீரியட்ல பொட்டாசியம். எஸ். அப்போ நீங்க ஃபோர்த் பீரியட் அல்கலி மெட்டல் ஏ அப்படின்னு சொல்லும் போது பொட்டாசியம் சல்ஃபேட் டாட் அலுமினியம் சல்ஃபேட் டாட் 24H2O. இதை வெப்பப்படுத்துறீங்க. ஆக்சுவலாக புக்கில் 475 கெல்வின்ல வெப்பப்படுத்தும் போது அதில் இருக்கிற 24 வாட்டர் மாலிகுல்ஸ் போகுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கு. பட் இது கணக்கில் 500 கொடுத்துருக்கான். ஓகே, ஏதோ ஒன்று இருக்கட்டும். வெப்பப்படுத்துற என்ன ஆகும்? அந்த 24 நீர் மூலக்கூறுகள் போயிடும். என்ன கிடைக்கும்? பேர்ன்ட் ஆலம் கிடைக்கும், அன்ஹைட்ரஸ் பொட்டாஷாலம் கிடைக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏ பொட்டாஷாலம் எழுதணும். பொட்டாஷாலம்னா பொட்டாஷ் படிகாரத்துடைய வாய்ப்பாடு டாட் 24H2O எழுதணும். பி அந்த 24H2O ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். அப்போ K2SO4.Al2SO4 thrice மட்டும் எழுதணும். அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்தது கடைசி கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடுடைய அமைப்பினை வரைக. ஸோ இது ரொம்ப ஈஸி. சரியா வரையறது சின்ன கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியுமா அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 6. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியுமா? 1s2 2s2 2p2. வேலன்ஸ்ல எத்தனை இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜனுக்கு தெரியுமா? ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8. 1s2 2s2 2p4. வேலன்ஸ்ல எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இப்போ நான் அதை கார்பனுக்கு எத்தனை வரணும்? 4 எலக்ட்ரான். ஆக்சிஜனுக்கு எத்தனை வரணும்? 6 எலக்ட்ரான். இதை நான் டாட் ஸ்ட்ரக்சரா அங்க எழுதுவேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாருங்க, கார்பனுக்கு நான் முதல் வைக்கிறேன். 1 2 3 4. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பிணைப்புல 2 இருக்கு, நான் பாண்டிங்கா இங்க இருக்கு. கார்பனுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு ரைட் சைடில் 2 பிணைப்புல 2 எலக்ட்ரான், லெஃப்ட் சைடில் 2 பிணைப்புல 2 எலக்ட்ரான் இருக்கு. இது கார்பனுடைய எலக்ட்ரான். முதல் சென்டர் அமைப்பை எழுத பழகு. இப்போ ஆக்சிஜனுக்கு எழுதுறேன். நான் ஆக்சிஜனுக்கு வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான் சொன்னல, நான் வைக்கிறேன். 1 2 3 4 5 6. நான் இப்போ டாட்டா வச்ச பிறகு அது உங்களுக்கு தெரியல, மறைஞ்சிச்சு ஏற்கனவே இருக்கிறது. சரி, அதை எடுத்துடலாமா அப்படின்னா எடுத்துடலாம். கீழே அதே மாதிரி இந்த இடத்துல 6 இருக்கணும். இதில் ஆக்சுவலாக ஒரு 2 எக்ஸ்ட்ரா டாட் இருக்கு. 1
2 3 4 தான் இருக்கணும். 5 6 பாண்டிங்கில் இருக்கணும். சரியா? அதே மாதிரி 1 2 3 4 தான் இருக்கணும். பாண்டிங்கில் 2 இருக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரா, அது கீழே இருக்கிறது வேண்டாம். 6 எலக்ட்ரான். இப்போ என்னன்னா லோன் பேர் பாண்ட் பேரா மாறணும், பாண்ட் பேர் லோன் பேரா மாறணும். அப்படி எழுதக்கூடிய அமைப்பு தான் உடனிசை அமைப்பு. அது மாதிரி எழுதுனீங்கன்னா இங்க இருக்கிறது முடிஞ்சிடும். ஸோ பழகிங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 8 எலக்ட்ரான் வர மாதிரி எழுதணும். இது புக் பேக் கொஸ்டின், அதனால பார்த்துங்க. இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஜியோலைட் ஒரு 5 மார்க்காக வரலாம், இல்லை 3 மார்க் கொஸ்டின் வரலாம். ரைட் நோட் அபவுட் ஜியோலைட்ஸ்ன்ட்டு. அடுத்தது இந்த 35ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறதும் புக் பேக் தான். இது எல்லாமே புக் பேக் தான். 35ல இருக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின், அதனால தான் ஹெச்ஓடி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்க.